ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1980s கொக்கோ கோலா விட எல்லாம் பெப்சி அதிகமாக வாங்கி குடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெப்சி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஸ்வீட்டாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதை பார்த்த கொக்கோ கோலா அவங்களும் எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணி முதல்ல வர பார்க்குறாங்க. பட் அவங்களால வரவே முடியல. கடைசியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியை ட்ரை பண்ணுறாங்க. அதாவது 100 வருஷத்துல அவங்க வந்து கோக் டேஸ்ட் அதுக்கு சேஞ்சே பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் நியூ ரெசிபியை ஒன்று கொண்டு வராங்க. அதாவது ஒரு நியூ ஃபார்முலா மூலியமா அவங்களோட கோக்கை வந்து நியூ கோக்குன்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. டேஸ்ட் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மக்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருக்குமே வந்து அந்த நியூ கோக்கோட டேஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை. எல்லாரும் வந்து அந்த ஒரிஜினல் கோக்கை தான் விரும்புனாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்களே வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து ஒரிஜினல் கோக்கே கொடுங்க அப்படின்னு. இதுக்கு தான் ஆக்சுவலாக கொக்கோ கோலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொக்கோ கோலா அவங்களோட ஒரிஜினல் கோக்கை லான்ச் பண்ணாங்க. வந்த கொஞ்ச நாள்லயே சேல்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டபுள் ஆச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உங்களுக்கு லைஃப்ல எங்கேயாவது வேல்யூ கம்மியாகுது அப்படின்னா உங்களோட ஆப்சன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கான வேல்யூவை வந்து நீங்க மறுபடியும் கெயின் பண்ணிக்கலாம். அதுக்காக ரொம்பவும் ஆப்சென்ட் ஆயிடாதீங்க. மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இது கொக்கோ கோலா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம்.